தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் இப்போ வேல்முருகன் தலைமையில் இப்போ இணைஞ்சிருக்கீங்களா? எதனால் வேல்முருகன் பிடிச்சி எதனால் இணைஞ்சிங்க? இந்த எத்தனை தலைவர் இருக்காங்க, எத்தனையோ கட்சி இருக்குது, நீங்கள் ஒரு வயசில் மூத்தவராக இருக்கீங்க, எத்தனை கட்சி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு வேல்முருகன் கட்சியில் நீங்கள் இணைய ஆசைப்பட்டீங்க? இது திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பங்கிற கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் அதிமுக ஒருங்கிணைப்பில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே உள்ள ஒழுங்குமுறைலாம் சரியில்லை. யாருக்கும் ஏழை மக்களுக்கு யாரும் நல்ல கிட்ட செய்யலை. அதனால் இப்போதைக்கு எடுத்து எந்த மக்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் எடுத்து எதுவாக இருந்தாலும் செய்கிறது வேல்முருகன் தான். அதுதான் அந்த கட்சியோட அமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் வேல்முருகன் கட்சியில் நாங்கள் இணைஞ்சோம். இந்த வாழ்முருகன் கட்சி எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தையும் சேர்ந்தது. நீங்கள் என்ன நினைச்சீங்க? அதே தாங்க, அவங்களோட கொள்கை அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுடுச்சு. அதனால தான் அண்ணன் மொழியில் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே 2 வருஷமாக அவங்க கட்சியில் தான் இருக்கேன். இப்போ என் மூலியமாக தான் அவங்களையும் சேர்த்து விட்ருக்கேன். அதனால் அண்ணனோட இது எதாக இருந்தாலும் ஏழைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நிற்கிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. அதுக்காக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சேர்றோம். ஆனால் எத்தனையோ கட்சி இருக்கும்போது நீங்கள் ஏன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை பின்பற்றி அவர் கட்சியில் இணைஞ்சு செயல்படுறீங்க? அண்ணா வணக்கம். நாங்கள் அண்ணனோட பயணிப்பது எதுக்கென்றால் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடியக்கூடிய ஒரு சிறந்த தலைவர். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி மக்களுக்காக அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன். அவர் இப்போ அந்த ஒத்த சீட்டு அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. அதை தவிர்த்து நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. அப்போ பார்த்திங்கன்னா அவர் நினச்சாக்க ஏதோ ஒரு கட்சியில் திமுக அதிமுகவில் சேர்ந்து இணைந்து அவர் ஒரு மந்திரி பதவியோ அமைச்சர் பதவியோ ஏதோ ஒரு பதவியில் சொகுசாக வாழ முடியும். இதெல்லாம் தவிர்த்து அவர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே தலைவர். எங்களுக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ அவரோடு தோள் நின்று நாங்கள் கூட பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் உங்கள் ஊரில் பிரச்சனை ஏதாவது செஞ்சுருக்காரா? செஞ்சுருக்காங்கண்ணா. இப்போ எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து சொன்னோம். மக்களுக்கான ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50 வீடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணன்ட்ட தொடர்பு கொண்டு இதேமாரி சொன்ன உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாருண்ணா. தமிழருக்கான கட்சினா அது தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாக ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அந்த வேல்முருகன் தான் சொல்கிறீங்களா? அண்ணன் வேல்முருகனுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவரை பயணிப்போம். ஆனால் எத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது அண்ணன் வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் எதனால் நான் பயணிக்கிறீங்க? அவர் கூட பயணிக்கிறதுக்கான காரணம் என்னென்ன? அவர் தமிழ்நாடு போராளிக்காகவும் தமிழ்நாடு மக்களுக்காகவும் தமிழ்நாடு சிந்தனைவாதிக்காகவும் போராடக்கூடிய தலைவர் என்பதால் அவரிடம் நாங்கள் அவரோடு நின்று பயணம் செய்கிறோம். ஆனால் இப்போ ஒத்த சீட்டுன்றாங்க, ஒரு சீட்டு தான் எம்எல்ஏ வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டலையாக பேசுகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து எதனா இருக்கா? தலைவருக்கு எத்தனை சீட்டு, 10 சீட்டு கொடுத்தாலும் ஜெயிப்பார், 20 சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அவர் மக்களுக்காக உள்ள போராளி. மக்கள் பிரச்சனை நின்றால் அந்த முடிவு வரை போராடுவார். உறுதியாக போராடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உறுதியாக நின்று போராடக்கூடிய வெற்றி தலைவர் அவர். ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ பல்வேறு புது கட்சிலாம் வந்துட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பயணிப்பீங்களா? நான் பயணிப்பேன். முழுமையாக நின்று அவருடைய தலைமையில் நான் பயணித்து முடிவு செய்வேன். அக்கா, இப்போ அண்ணன் பேசினார்ல, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது? பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப தப்பாக ஆபாசமான வீடியோ அதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் எதிர்த்து நல்லா அவங்க ஆட்சி செய்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் ஏழையான மக்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க. இப்போ அவர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? அவரோட அரசியல் பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இது ஃபஸ்ட் டைம் புதுசாக இருக்குது. அவர் அரசியல் பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்து.